Hi, NCRT Grade 11, Chapter 3, Periodic Classification of Elements book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 3.19. The first ionization enthalpy values of group 13 elements are கொடுத்துட்டாங்கப்பா. ஸோ இதில் வந்து என்ன ஆகணும்னா இந்த ஏழுக்குரியது நமக்கு இங்கே வரணும். ஸோ அதேமாதிரி ஒவ்வொன்றும் தள்ளி தள்ளி நமக்கு வந்துடும் ரைட்டா. ஸோ அப்போ பிரிண்டிங் மிஸ்டேக். How would you explain the deviation from the real trend? அப்போ நம்ம நார்மலான ட்ரெண்ட் முதல் என்னன்னு தெரியணும். ஸோ டவுன் த குரூப் நமக்கு என்ன ஆகும், அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு நார்மல் ட்ரெண்ட் என்னது, டவுன் த குரூப் அயானைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். ஸோ நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் ரைட்டா. அப்போ கவனிங்க சார், அயானைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும் டவுன் த குரூப். மாற்றி எழுதிட்டேன், பீரியட் நினச்சி எழுதிட்டோம் இல்லையா. குரூப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ குரூப்னு எழுதிட்டு பட் மைண்டில் பீரியட் இருக்குது. அப்போ என்ன ஆகும், குரூப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். காரணம் என்னது, நமக்கு அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஷீல்டிங் எஃபெக்ட் தான் இருக்கும். இப்போ அப்போ டவுன் த குரூப் நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா. அப்போ இங்கே நான் எழுதுகிறேன் பாருங்கள் திரும்ப. போரானுக்கு 801, ஸோ அலுமினியத்துக்கு 577, ஸோ டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து கேலியத்துக்கு 579, ஸோ கேலியம் வரும்போது என்ன ஆகுது 579, ஸோ டிக்ரீஸ் ஆகிறப்போ என்ன ஆகுது 2 பாயிண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது 2 கிலோ ஜூல். அடுத்து பாருங்கள் இந்தியத்துக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா 558, ஸோ திரும்பவும் குறையுது. ஆனால் டேலியம் வரும்போது நமக்கு என்ன ஆகிடுது 558, அடுத்த நாள் நமக்கு 589 இன்க்ரீஸ் ஆயிடுது ரைட்டா. அப்போ என்ன ஆகுது, 2 இடத்துல டீவியேஷன் வருது. ஒன்று அலுமினியம் கேலியம், இன்னொன்று இண்டியம் கேலியம். ஸோ இது ரெண்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ரைட்டா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ பீரியாடிக் டேபிளில் நம்ம இதை வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இதை நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கும் ரைட். ஸோ இங்கேருந்து நடந்தும்போது என்னது, போரான் அலுமினியம், அடுத்து யார் இருப்பாங்க, கேலியம், அடுத்து இண்டியம், அடுத்து யார் இருப்பாங்க, டேலியம் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் ரைட்டா. ஸோ அலுமினியத்துக்கும் கேலியத்துக்கும் வேல்யூ வந்து என்ன ஆகுது, நமக்கு குறையணும். பட் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா இந்த டி பிளாக். ஏன்னா இங்கே என்ன இல்லை, அலுமினியத்தோட எக்ஸாக்ட் பொசிஷன் இது கிடையாது ரைட்டா. ஸோ ஏன்னா 12 இங்கே இருக்குது இல்லையா, மெக்னீஷியம் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் 12 ரைட். அப்போ மெக்னீஷியம் இங்கே இருக்குன்னா 13 எங்கே வரணும், இங்கே தான் வரணும். பட் நம்ம நகர்த்தி கொண்டு போய் வச்சுருக்கோம். அப்போ அதோட ஒரிஜினல் பொசிஷன் இது கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேலியத்தோடைய சைஸ் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் ரைட்டா. அதிகமாக இல்லை, டவுன் த குரூப் சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா கேலியத்துக்கு சைஸ் கம்மியாக தான் இருக்கும் ரைட். ஸோ இது ஒன்று. அப்போ இது என்ன சொல்லுவோம்னா டி பிளாக்கோடைய இன்டரப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அலுமினியம் கேலியத்துக்கு நடுவில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் எதனால, டி பிளாக்கு நமக்கு இடையில வர்றதுனால ரைட்டா. இப்போ அதே மாதிரி கேலியத்துக்கு இண்டியத்துக்கும் யூஸ்வலாக இருக்குது. ஏன்னா ரெண்டுலேயுமே நமக்கு டி பிளாக் வந்துடுது. ஆனால் இண்டியத்துக்கும் டேலியத்துக்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸு குறையிறதுக்கு போல இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இங்கே நமக்கு என்ன ஆயிருன்னா லாந்தனைட் சீரீஸ் உள்ளே வந்துடும். அப்போ லாந்தனைட் சீரீஸ்னால் 17 எலமெண்ட்ஸ் உள்ளே வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், உள்ளே நீங்கள் அந்த 14 எலமெண்ட்ஸையும் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இந்த டேண்டலத்தோட ஒரிஜினல் பொசிஷன் மூவ் ஆகி இந்த பக்கம் வரும். அப்போ டேண்டலம் இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்டே கிடையாது, தள்ளி வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சைஸ் குறைஞ்சிரும். சைஸ் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே வரக்கூடிய டீவியேஷன் எதனால் அப்படின்னா எஃப் பிளாக்கோடைய இன்டரப்ஷன்னால ரைட். ஸோ இப்போ அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா. இப்போ அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, போரானுக்கு 5, அப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கு 13 ரைட்டா. அண்ட் போரானுக்கும் அலுமினியத்துக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 ரைட்டா. இதே அலுமினியத்துக்கும் கேலியத்துக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலுமே என்ன வரும், நமக்கு 8 ரைட். பட் ஆனால் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இது வந்து என்னதுன்னா நமக்கு வேலன்ஸ் எலக்ட்ரானை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே 8 வராது, நமக்கு என்ன ஆயிரும், அலுமினியத்துக்கு வரும்போது 2, அடுத்து அங்கே 8, 8, 18, ஸோ 18 எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா இங்கே டி பிளாக் உள்ளே வந்துடும். இந்த 18 எலக்ட்ரானும் டி பிளாக் வரதுனால இட் ஹேஸ் அ பூர் ஷீல்டிங். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ஷீல்டிங் எஃபெக்ட் நமக்கு என்ன இருக்கும், பூராக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுக்கு போல என்ன ஆகும், அந்தளவுக்கு சைஸோட டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதோடைய வேல்யூ குறைஞ்சிரும். அடுத்து கேலியத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டியம் இருக்குது. ஸோ இதுக்கும் எலக்ட்ரானிக் டிஃப்ரென்ஸ் 18 தான். அப்போ கேலியம் அண்ட் இண்டியம் ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டுக்குமே பூர் ஷீல்டிங் தான். பட் ஆனால் ஈக்குவலாக இருக்கிறதுனால வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். அண்ட் டேலியம் வரும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா டிஃப்ரென்ஸ் 32 வரும். சரி, அப்படின்னா அர்த்தம் எஃப் பிளாக் உள்ளே வந்துடும், அதாவது 4F14 உள்ளே வந்துடும். ஸோ இது எப்படி இருக்கும், இன்னும் பூர் ஷீல்டிங்காக இருக்கும், டியை விட பூர் ஷீல்டிங்காக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், பூர் ஷீல்டிங் வரும்போது நியூக்ளியர் சார்ஜ் அங்கே டாமினேட் பண்ணிடும். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் டாமினேட் பண்ணும்போது இதோட சைஸ் குறைஞ்சிரும்.
சைஸ் குறையும்போது அயனைசேஷன் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ அதனால தான் இண்டியம் டு டேலியம் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகிறதுக்குலாம் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அலுமினியம் டு கேலியமும் டிக்ரீஸ் ஆகிறப்பலாம் இன்க்ரீஸ் ஆகுது. காரணம் அந்த டி பிளாக்கோடைய போஸ்ட் ஷீல்டிங். இதை தான் நான் சிம்பிளாக என்ன சொல்லிட்டேன், டி பிளாக்கோடைய இன்டரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். ரைட்டா? அதே மாதிரி எஃப் பிளாக் வரான இன்டரப்ஷன் சொல்லியாச்சு. ஸோ அந்த இன்டரப்ஷன் என்னன்றதை டீட்டெயிலாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைட்? தேங்க்யூ.